ஜானகிக்கு பெரிய அலர்ட் கொடுக்குறாங்க மாயாவும் சீனுவும். கேண்டீன் கான்ட்ராக்டர் ஒரு டுபாக்கூர்னு விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டாங்க மாயாவும் சீனுவும். ஏற்கனவே ஓனா பிளான் பண்ணி கான்ட்ராக்டர் கிட்ட வந்து 90 லட்சம் செக்கில் ஜானகி கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு சொல்லிடுறாங்கல்ல. இந்த கட்டட திறப்பு விழா அன்னைக்கு அந்த கட்டடம் இடிஞ்சு விழுகணும் அப்படின்னு. அப்போ தான் எல்லா பழியும் ஜானகி மேலே போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ இன்றைக்கி இந்த கையெழுத்து வாங்குறதுக்காக அந்த கான்ட்ராக்டர் போகிறாரு. அங்கே ஆஃபீஸில் இருக்கிற லேடி வந்து, நான் எல்லாமே ஃபில் பண்ணிட்டேன் மேடம், நீங்கள் கையெழுத்து மட்டும் போட்டால் போதும் அப்படின்னு சொல்லி செக்கை நீட்டுறாங்க. ஜானகியும் செக்கில் கையெழுத்து போட போகிறாங்க. கரெக்டாக ஓடி வந்து தடுக்கிறாங்க மாயா. பெரியம்மா கையெழுத்து போடாதீங்க அப்படின்னு. ஏன் மாயா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இவர் கட்டின அந்த கேண்டீன் கட்டடத்தை நீங்கள் தரத்தை செக் பண்ணியாச்சா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நான் செக் பண்ணல, ஆனால் அந்த இருக்காங்களே இவங்க 2 பேரும் செக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜானகி. உடனே மாயா சொல்கிறாங்க, நீங்கள் போய் பர்சனலாக செக் பண்ணுங்கள் பெரியம்மா, அப்புறமா பணத்தை கொடுக்குறத பற்றி யோசிப்போம், அப்போ தான் நல்லது அப்படிங்கிறாங்க. ஏன் மாயா, ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு ஜானகி கேட்க, மாயா சொல்கிறாங்க, இல்லை விசாரித்து பார்த்ததுல இந்த கான்ட்ராக்டர் புவனாவோட பினாமியா அப்படிங்கிறாங்க. இது கேட்டதும் ஜானகிக்கு ஷாக் ஆகுது. ஒவ்வொரு தடவையும் இப்படி மாயா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா? ஜானகி எப்போ தன்னிச்சையாக செயல்படுவாங்க? வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.